நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா வாடகை வீட்டில் இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வணக்கம், நான் தான் உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெய்குமார், கடம்பத்தூர். நம்ம இன்ஸ்டாவில் போட்ட வீடியோவை பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாருங்க அம்பத்தூரில். நம்ம போய் செக் பண்ணி கொடுத்தோம். இதில் இங்கே என்ன ப்ராப்ளம்னா, கஸ்டமர் வந்து காலையில் வேலைக்கு போயிடுவாங்களாம், வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, வாடகை வீடு தான், வீட்டை பூட்டின்னு போயிடுவாங்களாம். அவங்க திரிய வந்து செக் பண்ண சொல்ல ஒரு நாளைக்கு 10 யூனிட் 8 யூனிட் 7 யூனிட் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய ஓடுமா. நம்ம போய் செக் பண்ணோம். செக் பண்ணி பார்த்ததில் நியூட்ரல் மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. மொத்தம் இந்த வீட்டில் 3 சிங்கிள் பேஸு, ஒரு 3 பேஸ் இருக்குது. இந்த 2 சிங்கிள் பேஸோட நியூட்ரல் தான் பிளிங்க் பண்ணிட்டுருக்காங்க. நான் நிறைய வாட்டி சொன்ன மாதிரி தான், நியூட்ரல் எப்போவுமே காமன் இல்லைங்க. 1.5 ஆம்ஸ் நியூட்ரல் ஆம்ஸ் எடுக்குதுன்னா ஃபேஸ் ஆம்ஸும் 1.5 ஆம்ஸ் எடுக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள், 1.5 எடுக்குது, ஆனால் நியூட்ரல் ஆம்ஸ் வந்து 0.8 தான் எடுக்குது. 8 ஆம்ஸ் வந்து அந்த 0.8 ஆம்ஸ் வந்து இன்னொரு பக்கத்தில் இருக்கிற மீட்டரில் ஓடுது. அப்போது அந்த கஸ்டமர் இல்லையானா கூட இந்த 2 மீட்டரும் ஈவனாக ஓடும். இதனால தான் நிறைய வாட்டி சொல்கிறேன் நியூட்ரல் காமன் இல்லைன்னு சொல்லிட்டு. எங்கன்னா ஒரு இடத்துல காமன் பண்ணியிருந்தால் அதை ரெடி பண்ணியிருக்கலாம். கண்டுபிடிச்சி பார்த்தா எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. அதனால் அந்த நியூட்ரலை ஒரு மீட்டரோட நியூட்ரல்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ப்ளூ கலர் ஒயர் வாங்கி தனியாக நியூட்ரல் வச்சு அவங்களுக்கு தனியாக கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேங்க. உங்களுக்கும் இது போல் இபி பில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.